ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கூகுள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளுடைய ஃபவுண்டர்ஸான லாரி பேஜ் மற்றும் செர்கே பிரின் கூகுளுக்கு முதல்ல பேக்ட்ராப்னு தான் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கூகுள்னு பேர் மாற்றினாங்க. கூகுளுடைய ஆரம்பகால வெப்சைட் ஒரு செகண்டுக்கு 30 to 50 பேஜ் வரைக்கும் தான் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கூகுளால் ஒரு செகண்டுக்கு மில்லியன் கணக்கான வெப்சைட்டை ப்ராசஸ் பண்ண முடியும். 2010லேருந்து கூகுள் ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு ஒரு கம்பெனின்ற விகிதத்தில் அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதாவது கையகப்படுத்தியிருக்காங்க. யூஎஸில் இருக்க கூகுள் எம்ப்ளாயிஸ் யாருனாவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட்க்கு இறந்தவங்களுடைய 50% ஆஃப் த சேலரி ஒரு வருஷமாக தொடர்ந்து அடுத்த 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. கூகுளுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 40 GB, அதாவது 4 GBயாக 10 ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க. அதை லீகோ இல்லை பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்கிற ஒரு விளையாட்டு பொருளை செஞ்ச ஒரு கேசிங்குள்ளே வச்சுருந்தாங்க. அது இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கூகுளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமாங்க? 100 மில்லியன் ஜிபிங்க. கூகுளுடைய ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா எந்த டிசைனும் இல்லாமல் பிளாங்காக இருக்கும். அது காரணம், அது கண்டுபிடிச்சவங்களுக்கு HTML கோடிங் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றது தான். அந்த டைமில் பெரிய சர்ச் இன்ஜின் அந்த யாஹூ அவங்களுடைய வெப்பேஜில் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் மக்கள் இதை அந்தளவுக்கு விரும்பலை. சிம்பிளாக இருந்த கூகுள் பேஜ் தான் நிறைய பேர் விரும்பினாங்க. ஸோ அதுதான் கூகுளுடைய வளர்ச்சிக்கு முதல் படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் கூகுளுடைய பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணோன்னா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீபோர்டில் என்டர் அடித்தா தான் சர்ச் பண்ண முடியும். ஏன்னா அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு சப்மிட் பட்டன் கூட டிசைன் பண்ண தெரியாமல் இருந்தது. foo.barனு கூகுள் ஒரு வெப் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணி நம்மளுக்கு அவங்க டைரக்ட் ரெக்கமெண்ட் கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. இதுதாங்க கூகுள் ட்விட்டரில் ட்வீட் பண்ண ஃபஸ்ட்டு ட்வீட். இது என்னன்னு புரியலன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு பைனரி கோட். இதை நம்ம டீகோட் பண்ணோன்னா ஐ எம் ஃபீலிங் லக்கி அப்படின்னு வரும். கூகுள்ன்ற வேர்டே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் உருவானது தாங்க. கூகுளுடைய ஃபவுண்டர்ஸ் கூகுள்ன்ற வேர்டை கூகுள்னு தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணும்போது தான் அந்த வேர்டே கண்டுபிடிச்சாங்க. கூகுளுடைய ஃபஸ்ட்டு டியூடில் 1998 யூஸ் பண்ணாங்க. யூஎஸில் இருக்க நிவாடாவில் பர்னிங் மேன் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க போகும்போது அவுட் ஆஃப் ஆஃபீஸை ரெப்ரசன்ட் பண்ண தான் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். கூகுள் இமேஜஸில் போயிட்டு அட்டாரி பிரேக் அவுட், அதாவது ATARIBREAKOUT அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு கேம் ஓப்பன் ஆகும். விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.